வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. இந்த டிவிஎம் குழுமத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையாற்றல் நம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்மை வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். மகர்ஷி அவர்களின் தினம் ஒரு கவிதையிலிருந்து ஞான களஞ்சியம் புத்தகம் 1 பக்கம் எண் 266 பாடல் 600. தலைப்பு சீராக வாழ்வோம். 4 வரி கவிதை. 24/12/1960 சுவாமிஜி அவர்கள் மனதில் தோன்றிய கவிதை. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டல் மற்றும் தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு தெய்வீகம் என்ற 6 தேவைகளாம் எண்ணமாய் மலர்தல் கண்டு சிந்தித்து தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்வோம், சீராக வாழ்வோம். ரொம்ப அற்புதமாக கவிதை மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் சுவாமிஜி. என்ன அப்படின்றது, எண்ணம் நமக்கு ஆன்மீகத்துல சேரும் போதே நமக்கு அடிப்படை பயிற்சிகள் கொடுத்து முதல் நிலை அகத்தாய்வுலயே நமக்கு எண்ணம் ஆராய்தல்னு ஒரு தலைப்புல சுவாமிஜி நமக்கு கொடுக்குறார் பாடத்தை. ஏன்னா எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. அப்ப எண்ணம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மனசு வெளிப்புற ஒரு நிகழ்ச்சியோடையோ இல்லை ஒரு பொருளோடையோ தொடர்பு ஏற்படும் போது அதனால கிடைச்ச அனுபவங்கள் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, அதோட முதல்ல ஏற்பட்ட அனுபவத்துக்கும் இப்பத்தி இருக்கிறதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு வரைமுறைக்கு வர்றதுதான் எண்ணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்ணம் அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப இந்த எண்ணம் எண்ணத்துல காவல், கண்காணித்தல், களையெடுத்தல் 3 வார்த்தைகள் சாமி சொல்லுவாரு. அப்ப எதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாருன்னா, எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம், எண்ணத்தின் மூலியமாக தான் நம்ம எல்லா செயல்களுமே செய்யறோம் அப்படின்றதுனால எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. எண்ணத்துக்கு எப்பயும் எண்ணத்தையே தான் காவலா வைக்கணும், அதை கண்காணிக்கணும், அதுல வர்ற இதெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எண்ணம் அப்படின்னு சொல்றதுக்கு இது பார்க்கும்போது எண்ணம்ன்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, அது மன அலைச்சூழல் தான் சொல்றேன். இது ஒரு ஜீவகாந்த அலையா தான் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட. இது கருமையத்துல இருந்து வருது, மூளை செல்கள் வழியாக நமக்கு வீர்த்து காட்டும் போதே அதை நம்ம மனம் அப்படின்னு சொல்றோம். ஆக எந்த ஒரு நம்ம பார்க்குற செயல்கள், செய்யற செயல்கள் அத்தனையுமே நமக்குள்ள பதிவு ஏற்படுது. அந்த பதிவுகளின் அலைச்சூழலுக்கு ஏற்ப அது நமக்கு திரும்ப எண்ணமாக எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கு மனசு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது குரல்ல கூட வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்க இதுப எண்ணிய திண்ணியராக பெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரலை சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் அமைதியும் இருந்துட்டா எண்ணிய எண்ணம் எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்ப எண்ணத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணத்தை நாம எப்பயுமே காவல், கண்காணித்தல், களையெடுத்தல்ன்ற முறையில இருக்கணும். எண்ணத்துல தடுமாற்றமும் இருக்கக்கூடாது, தடம் மாற்றமும் இருக்கக்கூடாது. நடக்க முடியாம கீழே விழுந்துட்டு அது தடுமாற்றம். தடம் மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம போக வழியிற விட்டு வேற திசை மாறி போறதா தடுமாற்றம் அப்படின்றது. அப்ப நம்ம வாழ்க்கையில தடுமாற்றமும் தடமாற்றமும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த எண்ணம் நமக்கு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 தன்மைகள்ல நமக்கு மலர்ச்சி ஏற்படுது. அப்ப எண்ணத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும். அப்ப தேவையினால் எந்த ஒரு எண்ணம் எழும்போது இது தேவையினால வந்ததா, எதால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த முடிவை நாம உடனே எடுத்துடணும். இப்ப தேவைன்றதுனால ஒரு சின்ன உதாரணம், இப்ப நமக்கு இயற்கை உந்துதல் ஏற்படுதுன்ற போது அது உடல் கழிவு வெளியேற்றுன்ற ஒரு தேவை இருக்கு, அதை உடனடியாக வெளியேற்றணும் இல்லையா. அது தேவையினால ஏற்படுற எண்ணம். அடுத்து பழக்கத்தினால ஒரு எண்ணம், 1 மணி ஆனா தட்டுல சோறு வரணும்ன்றது 12 மணிக்கு 11 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப 1 மணிக்கு பசி இல்லைனாலும் சாப்பிடணுன்ற ஒரு தேவை, அந்த இடத்துல பழக்கம் வந்துருது இல்லையா. எனக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் சாப்பிட்றேன்ற நிலையில சாப்பிடும்போது அது பழக்கத்தினால. சூழ்நிலையால நம்ம ஒரு போற இடத்துல பிறர் இதனால நமக்கு சூழ்நிலையால ஒரு எண்ணம் வருது, நாம ஏன் இது பண்ணிக்க கூடாது, நாமளும் கொஞ்சம் அனுபவிப்போமேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத போது கூட நம்ம ஒரு உணவு கடை பக்கம் போகும்போது தேவையே இல்லைன்னா கூட நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. சூழ்நிலை, அதை முன்னாடியே நமக்குள்ள அந்த அனுபவம் இருக்கு, சாப்பிட்ட அனுபவம்.
இது தேவையில்லை அந்த நேரம், இருந்தாலும் வாங்கி சாப்பிடணும்னு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, இது சூழ்நிலையால வர்ற எண்ணம்னு சொல்லலாம். அப்புறம் பிறர் மனம் தூண்டுதல், நம்ம போகும்போது அவங்க நம்ம கிட்ட வாங்கினா பரவாயில்லையேன்னு அவங்க போட்ட எண்ணம் நம்ம கிட்ட வந்து செயலுக்கு வரும்போது அது பிறர் மனம் தூண்டுதலாக ஒரு நம்ம தேவையே இல்லைனாலும் அந்த பொருளை வாங்குறோம் இல்லையா, அது பிறர் மனம் தூண்டுதல். அப்புறம் கருவமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னோர்கள் அவங்க செய்ய முடியாத ஒரு செயல்கள் அந்த கருத்தொடர் வழியாக வந்த நமக்கு நம்ம அந்த ஒரு நல்ல செயல்களை செய்யும் போது கருவமைப்பின் மூலியமாக வந்தது அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஒரு மருத்துவமனை கட்டுறதோ, இல்ல பள்ளிக்கூடம் கட்டுறதோ, இல்ல மற்ற செயல்கள் செய்யறதோ, இதெல்லாம் நல்ல நல்ல செயல்களாக செய்யும் போது அது கருவமைப்பின் மூலியமாக வந்த எண்ணம்னு சொல்லலாம். அப்புறம் தெய்வீக எண்ணம், சுவாமிஜி உலக சமாதானம்ன்ற ஒன்றை ஏற்படுத்தினது காரணமே அவர் மனதில் தோன்ற அந்த எண்ணம் தான். உலக சமாதானம் என்ற எண்ணம் மகரிஷிக்கு வரும்போது இந்த உலகத்துல அமைதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த எண்ணத்தை வந்து சுவாமிஜி நமக்கு கொடுக்குறார் தெய்வீக எண்ணமாக. அது சுவாமிஜி மனதில் தோன்றது அந்த தெய்வீக எண்ணம். இந்த நிலையில தான் மனிதனுக்கு, அதாவது தேவை, பழக்கம், சூழ்நிலை, கருவமைப்பு, பிறமன தூண்டுதல், தெய்வீக எண்ணம் அப்படின்ற இந்த 6 வகையான எண்ணங்களும் தோன்றுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எந்த ஒரு எண்ணம் ஏற்படும் போது இது இப்ப எனக்கு தேவையா, இதை உள்ள அனுமதிக்கலாமா இல்ல வேண்டாமா, இதை அனுமதிச்சா எனக்கு நன்மையா இல்ல பிறருக்கு துன்பமா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி எப்பயுமே ஒரு அறிவுல விழிப்பு நிலையோட இருந்து செயல்பட்டு நாம சிறப்பான வாழ்வு வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நம்ம இதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுவோம். தேவைகளாம் எண்ணமாய் மலர்தல் கண்டு சிந்தித்து தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்வோம், சீராக வாழ்வோம்னு சாமி சொல்றார் அந்த கவியில. ஏன்னா தேவைகள் எல்லாருக்குமே இருக்கு. எந்த ஒரு எண்ணம் ஏற்படும் போது கொஞ்சம் அறிவுல விழிப்புணர்வோடு தெளிவோடு கொஞ்சம் ஆராய்ச்சி நிலையோட இருந்து செயல்பட்டோம்னா எந்த ஒரு தேவையும் எந்த ஒரு எண்ணம் ஏத்தினாலும் நமக்கு துன்பம் ஏற்படாதவாறு நம்மை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது தான் சாமிஜியோட கருத்து. இந்த கருத்துப்படி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இன்னைய சூழ்நிலையாலதான் நம்ம நிறைய எண்ணத்தை நமக்குள்ள இது பண்ணிட்டு நம்ம மதிமயங்கிய நிலையில பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடிக்கிட்டு பழக்கத்தையும் விட முடியல, விளக்கத்தின்படியும் வாழ முடியாம சிக்கி தவிக்கிறதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள். இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமிஜி கொடுத்துருக்க அந்த எண்ணம் ஆராய்தல் தலைப்பை நிறைய திரும்ப திரும்ப படிச்சதா இருந்தாலும் திரும்ப திரும்ப படிச்சு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நாம வாழ்ந்து பிறரையும் இதுக்கு கொண்டு வர முயற்சி செய்வோம். வாய்ப்பளித்த டிவிஎம் குழுமத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.